வணக்கம். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் என காமன் மேன் செந்திலின் அன்பான வணக்கங்கள். உங்களுக்கு முதல்ல நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஆத்மார்த்தமான நன்றிகள். ஏன்னாக்கா இந்த கடந்த 2 வீடியோ போட்டதில் வந்துட்டு 1060 லைக்ஸ் கொடுத்துருக்கீங்க, வியூஸ் பார்த்துருக்கீங்க இன்ஸ்டாகிராம். அதே போல் யூடியூப்லையும் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் 975 வியூஸ் பார்த்துருக்காங்க. அதுக்காக நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இவர் வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகரை பற்றி உங்களோட வியூ கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த வியூவை இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கிறேங்க. வாட்டர்மெலான் திவாகரை பற்றி சொல்லணுன்னாக்கா ஆக்சுவலாக அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வடிவேல் காமெடி பார்த்துருப்பீங்க. ஒரு சங்கிலி முருகன் வடிவேல் அந்த காம்பினேஷன் ஒரு காமெடி வருங்க. நீ அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியான்னுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு அவங்க வாய்க்கா தகராறுன்னா திருப்பி பதில் வடிவேல் அதே சொல்லிட்டு இருப்பான். அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அது பதிலுக்கு வடிவேல் வாய்க்கா தகராறு அப்படி இப்படின்ட்டு பதில் சொல்லிட்டு இருப்பான். அதே தான் இவரும் பண்ணுறாருங்க. ஆக்சுவலாக இவர் ஃபஸ்ட்டு வீடியோஸ் போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோஸை பேஸ் பண்ணி சேனல்ஸ்லாம் அவர் இன்டர்வியூ எடுத்தாங்க. நிறைய சேனல்ஸ் இன்டர்வியூ எடுத்தாங்க. நிறைய வியூஸ் வந்தது. அவங்க சேனல்ஸுக்கும் வியூஸ் வந்தது. சேனல்ஸ்னால இவருக்கும் லாபம். இவரும் நிறைய சேனல்ஸ் வர பிரபலமானாருங்க. ஆனாக்கா அவர் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ரவர்சியான சில விஷயம்லாம் பேசினாருங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் சேனல்ஸ் ரிவ்யூ எடுக்க போகும்போது இவரை வந்துட்டு நீங்கள் பேசுனது தப்புன்ற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது சில சூரியை பற்றி பேசியிருந்தாரு. கொஞ்சம் சூரியை விட இவர் டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி பேசியிருந்தாரு. அதுக்கு எல்லா சேனலும் கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி நீங்கள் பேசுனது தப்புன்னு சொல்ல வராங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி அந்த வடிவேல் காமெடி எக்ஸாம்பிள் மாதிரி இவர் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இவர் அப்படியே இவருக்கு எல்லாமே தெரியுதுங்க. மற்ற டாபிக் எது எடுத்தாலும் தெளிவாக கரெக்டாக பேசுகிறாரு. இவருக்கும் இவர் பேசுறது கோமாளித்தனன்றது தெரியும். ஆனாலும் இவர் வந்துட்டு தான் ரொம்ப நடிகன்ற மாதிரி காட்டிக்கிறதா இவரோட அந்த ஹோல்டை விட்டுட்டு தான் ஒரு கோமாளின்னு அவர் கன்வீன்ஸ் ஆயிட்டு தான் எல்லாருக்கும் சொல்லிட்டாருனாக்கா அவர் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவர் அந்த ஹோல்டை கடைசி முடி விட மாட்டார். அதனால நம்ம ஆஸ் எ ஜென்ரல் ஆடியன்ஸாக நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, ஜஸ்ட் வியூஸை அவர் பற்றி இன்டர்வியூ எடுக்கிறவங்களோட இதை பார்க்கலாம். ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக அவர் பார்க்க வேண்டியது, அவ்வளோதான். அவர் வீடியோ போட்டாலும் பார்க்க வேண்டியதுதான். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஹோல்டை விட்டுட்டாருனாக்கா, நான் பெரிய நடிகைன்ற ஹோல்டை விட்டுட்டு நான் பண்ணுறது கோமாளித்தானுன்ட்டு ரிலீஸ் பண்ணி காமிச்சிட்டாருனாக்கா அவர் அவ்வளோதான். அத்தோட அவரோட இது பெருசாக ஈடுபடாது. அதனால அவர் அதை விட்டு தரமாட்டாரு. இவங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்க அவங்க சேனலுக்கு வியூஸ் வரணும்னு நினச்சிட்டு பண்ணுறோன்னாக்கா பண்ணட்டும், அவ்வளோதான். நம்ம ஆஸ் எ வியூவராக அதை அந்த ஆஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்க வேண்டியதுதான், அவ்வளோதான் நம்மளோட பொறுப்பு. யூடியூப் சேனல்ஸ்லேயும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் நான் இதை போஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு லைக்ஸு, ஷேர்ஸு ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இது வரைக்கும் பண்ணது ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ்.